ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைரி. இன்றைக்கி நம்ம சமையல் டைரியில் ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் மொறுன்னு எப்படி அப்பளம் பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம ஒரு பேக்கெட் நைஸ் உப்பு எடுத்துக்கலாம். நல்லா உப்பு வந்து சூடாகணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். நான் ஒன்றா உங்களுக்கு நான் எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வெங்காய வத்தல் எடுத்துக்கலாம். நல்லா வந்து உப்பை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. இது எண்ணெயில் வறுக்கிறத விட உப்பில் வறுக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம இதில் ஒரு துளி கூட எண்ணெயே யூஸ் பண்ணல. கொலஸ்ட்ரால், பிபி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எண்ணெயாக இருக்குன்றதுனால அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்நாக்ஸாகவோ இல்லை வந்து சாதத்துக்கு தொட்டுட்டோ சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்பளம் மட்டும் இல்லை, முந்திரி, பிஸ்தா, பாதாம், வேர்க்கடலை, பாப்கார்ன், வத்தல், உப்பு கடலை அப்படின்னு எல்லாமே இதில் இதே மாதிரி நீங்கள் வறுத்தெடுக்கலாம். பாருங்கள், குடல் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அப்பளம் போடுறேன். அப்பளத்தை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட உப்பில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா மொறுன்னும் அப்பளம் வரும். எந்த அளவுக்கு மொறுன்னு வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பாருங்கள். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வருமா, மொறுன்னு வருமான்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த உப்பை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரை பண்ணணுமோ அப்பப்போ நீங்கள் இதே உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு உப்பும் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து வேர்க்கடலையை சேர்க்க போகிறேன். ஒரு நிமிஷத்துலேயே வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.